தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. வழக்கறிஞர் திருத்த மசோதா 2025ற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். சட்டத்துறையின் சுயாட்சி மீது நடத்தப்படும் தாக்குதல் என முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீதித்துறையின் சுதந்திரத்தை பலவீனப்படுத்துவதையே பாஜக அரசு நோக்கமாக கொண்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் திருத்த மசோதா 2025ற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். வழக்கறிஞர் திருத்த மசோதா 2025ற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம். மத்திய அரசின் வழக்கறிஞர்களுக்கான திருத்த மசோதாவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒரு எதிர்ப்பை தெரிவித்து தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவின்படி சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் விலக்கு என்று பேரறிஞர் அண்ணா தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில வழக்கறிஞர்கள் திருத்த மசோதா 2025 என்பது சட்டத்துறையின் சுயாட்சி மீதான நேரடி தாக்குதல் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். மேற்கொண்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலை பொறுத்தவரை சென்னை பார் கவுன்சில் என்று மறுபெயரிட விரும்புவதால் தமிழ் மீதான பாஜகவின் வெறுப்பு இந்த மசோதாவில் தெளிவாக தெரிகிறது என்றும், தமிழ்நாடு என்பது வெறும் பெயர் அல்ல, அது எங்கள் அடையாளம் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். மேற்கொண்டு வரைவு மசோதாவிற்கு எதிரான தன்னிச்சையான போராட்டங்களும் கடுமையான எதிர்ப்பும் மத்திய அரசை அதை திரும்ப பெற கட்டாயப்படுத்தினாலும் அது மறுசீலனை செய்யப்படும் என்றும் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்ற கூற்று கண்டிக்கத்தக்கது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். மேற்கொண்டு இந்த மசோதாவை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று திமுக கோருவதாகவும் மற்றும் சட்ட தொழிலின் சுயாட்சியை மதிக்க மத்திய அரசிடம் முறையிடுவதாகவும் திமுக தரப்புல தெரிவிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில 2026 மத்திய அரசின் வழக்கறிஞர்களுக்கான திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது கருத்தை தனது எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.